இந்த சனிப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு ஓரளவு நன்மை செய்யும் என்று சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றாங்களே சார், அர்த்தாஷ்டம சனின்னா என்ன, அது ஏதோ ரொம்ப படுத்துன்றாங்களே அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இப்படி அல்ல, பொதுவாக அர்த்தாஷ்டம சனி படுத்துங்கிறது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ நடந்திருக்கிற சனி பயிற்சியில் சனி தன் சொந்த வீட்டுக்கே தான் வந்திருக்கு. 4ஆம் இடம் சொந்த வீடாக இருப்பதால் அது படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. 4 குடையவன் 4ல் ஆட்சி, அது எப்படி அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால படுத்தும் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க, எந்த அடிப்படையில் சொல்கிறார்கள்? 4ஆம் இடத்திற்கு சனி வந்தால் அர்த்தாஷ்டம சனி என்பது சரி, அதில் எதுவும் நான் மறுக்கவில்லை. ஆனால் 12 வீடுகளுக்கும் அதே பலனா அப்படின்னு பார்க்கணும். கும்பம் என்பது சனியின் சொந்த வீடு. கும்பத்திற்கு சனி வந்திருக்கிறது. தன் சொந்த வீடான கும்பத்திலே ஆட்சி பலம் பெற்று கேந்திராதிபதி கேந்திரத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. கும்பராசியிலே இருக்கும் சனி விருச்சிகத்திற்கு தீமை செய்யுமா என்றால் தீமை செய்ய வாய்ப்பில்லை. 4ஆம் இடத்துக்கு சனி வந்ததால் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவை தான் நடக்கும். ஒருவேளை அந்த வீடு வாங்குவதால் கொஞ்சம் சக்திக்கு மீறி அதிக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க, இன்னொரு அமௌண்ட் வெளியே வாங்கி தான் அந்த வீடை வாங்கணும் அப்படின்னா அப்போ கடன் வாங்கி தானே ஆகணும். பெரும்பாலும் வீடு வாங்குறவங்க எல்லாருமே கொஞ்சமாவது கடன் வாங்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு வீடெல்லாம் கடன் வாங்காமல் யாரும் வாங்க முடியாது. ரொக்க பணத்தை மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியும் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில், அதெல்லாம் இன்றைக்கி சான்ஸே இல்லை. கடன் வாங்கி தான் எல்லாருமே வீடு வாங்குவாங்க. அது பேங்க் கடன் சாங்ஷன் பண்ணோம், அவங்களுடைய வருமானத்தை பொறுத்து அவங்களுடைய பணம் திரும்ப செலுத்தும் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அவங்களுடைய ஐடி ரிட்டர்ன் மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து பேங்க்கு கடன் கொடுக்கும். அந்த கடனை வச்சு இவங்க வீடு வாங்குவாங்க. அது கடன் படுதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தானே. தேவையில்லாமல் கடன் படக்கூடாது. வீடு வாங்குறதுக்காக கடன் படலாம். 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறது. 6ஆம் இடத்தை சனி பார்த்தால் கடன் ஏற்படும். எனவே வீடு வாங்குவீர்கள், அதற்காக கடன் வாங்குவீர்கள். இதுதான் பலன், முக்கியமான பலன். ஹவுசிங் லோன், வீட்டு கடன் வாங்கி வீடு வாங்குவீர்கள். வீடு சொந்த வீடு ஏற்படும், ஆனால் கடன் இருக்கும். வீடு சொந்த வீடு இருக்கும், வாங்குவீர்கள், ஆனால் கடன் வாங்கித்தான் வாங்க வேண்டியிருக்கும். ஒரு 25% உங்கள்கிட்ட எடுத்து கொடுப்பீங்க, பாக்கி 75% கடனாக கொடுப்பார்கள் ஏதேனும் ஒரு வங்கியிலே. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வீடு வாங்குவீர்கள். அந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. அது ஒரு நல்ல விஷயம் தானே. வீடு வாங்கிறது, கடன் பட்டாது வீடு வாங்கிட்டோம், சொந்த வீடு வாங்கிட்டோம்னா அது ஒரு சந்தோஷம்தான். நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கினா தப்பு இல்லை. சில பேர் கல்யாணத்தை டக்குன்னு வரும், ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, நல்ல இடமா இருக்குது அப்படின்னு முடிச்சிருவோன்னு சொல்லி தாம்பூலம் மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க, தலையை சொரிஞ்சிட்டு எங்கே போகிறது இவ்வளோ பெரிய பணத்துக்கு, 3 மாதம்தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணியானோம். நகை நட்டு பாத்திரம் பண்டம் துணிமணி, கல்யாண மண்டபம், சாப்பாடு. மண்டபம் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் விட. மண்டபம் சாப்பாடு எல்லாம் இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க. ஆனால் எப்படியோ பணம் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு பணம் இல்லாததுனால கல்யாணம் நின்றுதாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. லாஸ்ட் மினிட்ல யாராவது கடனாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ விருச்சிக ராசிக்கு எல்லா விஷயமும் நடக்கும், எல்லா நல்ல விஷயமும் நடக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இப்போ நீங்கள் உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 50 லட்சம் வச்சுருக்கீங்க, அவ்வளோதான் உங்களால் மொத்தமே பெரட்ட முடியும் இப்போ அமௌண்ட்டு. ஆனால் வீடு விலை 1 கோடி சொல்கிறான், கையில் 50 லட்சம் வச்சுருக்கோம், மிச்சம் பணம் பேங்க்கு கொடுக்கும், நீங்கள் வாங்கிடுங்க, அவ்வளோதான். சொந்த வீடு 4ஆம் இடத்திலே 4 குடையவன் ஆட்சி பெற்றால் சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அம்மா நல்லா இருப்பாங்க. உங்களுடைய தாயார், விருச்சிக ராசிக்காரங்களுடைய அம்மா யாரோ அவங்க நல்லா ஆயிடுவாங்க, ஹெல்த்து நல்லா இருக்கும், ஆரோக்கியம் சீராகும். அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஏதோ வியாதி வைக்க படுத்துது, அப்பப்பா ஒரு நாளைக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு சுகர்ன்றாங்க, ஒரு நாளைக்கு பிபின்றாங்க, ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கன்னா இப்போ எல்லாமே சரியாயிடும். எல்லா நோய்களும் சரியாகும். தாயாரின் ஆரோக்கியம் சீராகும், நன்றாக இருப்பார்கள். நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குவீர்கள், சொந்தமாக வண்டி வாகனம் வாங்குவீர்கள். விலை உயர்ந்த வண்டி வாகனம் வாங்குவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்வார்கள். வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வருவாங்க. வெளிநாட்டுக்கு போய் படிங்க, தப்பு இல்லை. அங்கே கொஞ்சம் வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு வாங்க, தப்பு இல்லை. ஆனால் அங்கேயே செட்டில் ஆகணும்னு மட்டும் சொல்லாதீங்க. இங்கே வாங்க, நம்ம நாட்டுக்கு வரணும். நீங்கள் அங்கே போய் படித்த அந்த கல்வி அறிவை நமது நாட்டு வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்தியா எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, நான் யூரோப்பில் போய் செட்டில் ஆகிட போகிறேன்னு சொன்னால் அது தப்பு. அந்த மாதிரி பேசவே கூடாது. நிறைய குழந்தைங்க இன்றைக்கி அப்படி தான் பேசுகிறாங்க. பேரண்ட்ஸும் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, சம்பாதிச்சுட்டு வாங்க, சம்பாதிச்சு இங்கே எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் பிறந்த இடத்துல நீங்கள் ஒரு வீடு வாங்கினா அது பெருமை உங்களுக்கு. கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். என்ன படிச்சுட்டு இருந்தாலும் சரி, படிக்கிற பசங்களுக்கெல்லாம் படிப்பு நல்லா வரும். 4ல் சனி படிப்பை கெடுக்காது, படிப்பை கொடுக்கும்.
கல்யாணம் நடக்கும், வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிடும், அப்பா நல்லா இருப்பார், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். அதனால எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ 4 குடையவன் 4ஆம் இடத்தில் வந்தால் அர்த்தாஷ்டம சனி கிடையாதா? 4ல் சனி வந்தாலே அர்த்தாஷ்டம சனி தான். அர்த்தாஷ்டமம்னா என்ன? 8ல் பாதின்னு அர்த்தம். அர்த்த என்றால் பாதி, அஷ்டம என்றால் 8, அர்த்தாஷ்டம என்றால் 8ல் பாதி, அப்படின்னா 4ல் சனின்னு அர்த்தம். விருச்சிக ராசிக்கு ஏனால் அது கெடுதல் பண்ணாது சொல்றேன்னா, சனி தன் சொந்த வீட்டில் இருப்பதால் கெடுதல் பண்ணாது. அதுதான் அதோடைய வித்தியாசம். மற்ற ராசிக்கு 4க்கு வரத்துக்கும் விருச்சிகத்துக்கு 4க்கு வரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, விருச்சிகத்துக்கு 4க்கு வந்தால் அது சொந்த வீட்டிலே இருக்கிறது. சொந்த வீட்டில் இருப்பதால் அது தீமை செய்யாது, ஆனால் நன்மை செய்யும். மாறாக நன்மை செய்துவிடும், தீமை செய்வதற்கு பதிலாக நன்மை செய்துவிடும். எனவே விருச்சிக ராசிக்கு 4ல் சனி தீமை செய்யாது. இன்னொரு 2.25 வருஷத்துக்கு அங்கதான் இருக்க போறார் சனி. 6/3/2026 அடுத்த சனி பெயர்ச்சி. 6/3/2026 நெக்ஸ்ட் சனி பெயர்ச்சி. எனவே அதுவரையிலே உங்களுக்கு சனியின் ஆதரவு நிச்சயமாக உண்டு. இதற்கிடையிலே 1/5/2024 அன்று குரு பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்திற்கு குரு விருச்சிக ராசியை 1 வருட காலம் பார்க்க போகிறது. அது இன்னும் சிறப்பாக இருக்கும். 1 வருஷம் குரு எதிர இருக்கார். எதிரன்னா 7ஆம் இடத்தில், நேர் எதிர் வீட்டில். அது இன்னும் சிறப்பை சேர்க்கும். எனவே நன்மைகள் நடைபெறும். இந்த சனிப்பெயர்ச்சி நீங்கள் எந்த விதத்திலும் பயப்படும் அளவிற்கு மோசமாக இல்லை. நன்மை அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நேரமாகத்தான் இது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இப்பொழுது என்ன தசாபுக்தி நடைபெறுகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி என்ன தசை என்ன புக்தி நடைபெறுகிறது என்பதை பொறுத்து பலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ நடைபெறும். நற்பலன்கள் அதிகமாக நடக்கலாம் அல்லது நற்பலன்கள் குறைவாக நடக்கலாம். எனவே நீங்கள் அதற்கேற்றாற்போல் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். திருவாழப்புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே போயிட்டு வாங்க. கும்பகோணம் மாவட்டம் திருவாழப்புத்தூர் ஒரு சிவஸ்தலம், ரொம்ப விசேஷமான தலம். கும்பகோணத்துக்கு போய் கேளுங்க, திருவாழப்புத்தூர் எங்கே இருக்குன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. வெத்தலை தான் அங்கே தலைமரம். மங்களகரமான ஒரு விஷயம்னா முதல்ல வெத்தலை பாக்கு தானே வைக்கிறோம். வெத்தலை இல்லாமல் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி பண்ண முடியுமா? சாமிக்கு பூஜை பண்ணோன்னா கூட வெத்தலை பாக்கு வச்சு அது மேலே பழம் வச்சு தான் நைவேத்தியம் பண்ணுவோம். அந்த வெத்தலை தலைமரம் திருவாழப்புத்தூரில். அது ஒரு பழமையான சிவஸ்தலம், அங்கே போயிட்டு வரலாம். திருவாலங்காடு அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது. சென்னையிலேருந்து அரக்கோணம் பக்கத்தில் திருவாலங்காடு, திருத்தணிக்கு முன்னால் வரும். அந்த திருவாலங்காடுல காளிக்கும் சிவனுக்கும் யார் சிறப்பாக நடனமாடுகிறார்கள் என்று போட்டி நடைபெறுகிறது. அதில் சிவபெருமான் என்ன பண்ணுறார், தன் காலை அப்படியே மேலே தூக்கிறார். இப்படி 180 டிகிரிஸ், ஒரு கால் இப்படி ஒரு கால் இப்படி அப்படி தூக்குறார். அதுக்கு பேர் ஊர்த்வ தாண்டவம்னு பேர். ஊர்த்வ தாண்டவம், பாதம் ஆகாயத்தை நோக்கி இருப்பது போல் இப்படி தூக்குவதுக்கு பேர் ஊர்த்வ தாண்டவம். காலால் காதில் உள்ள தோட கழட்டி மாற்றார். காளி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறாள். அங்கே போனீங்கன்னா அந்த காளியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பின்னால் காளி ஒன்று ரொம்ப சக்தி வாய்ந்த காளி. அந்த காளி அதுக்கு சனி பெயர்ச்சிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, மாந்தி வழிபட்ட தலம். சனியின் குழந்தை மாந்தி. அந்த மாந்தி அங்கே சிவ பிரதிஷ்டை செய்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறது. சனியின் குழந்தை மாந்தி வழிபட்ட இடம். மாந்தீஸ்வரர்னு அங்கே ஒரு சிவன் இருக்கார். மாந்தி தோஷம் இருந்தால் அங்கே தான் போகணும். இந்த மாந்தி என்ன பண்ணும், ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த கிரகம் கொடுக்குற பலனெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் மினிட்ல மாந்திக்கு ஒன்றும் பலன்லாம் கிடையாது, அதுக்கு எதுவும் கொடுக்காது. கூட இருக்கிற கிரகம் கொடுக்குற பலனை கட் பண்ணி விடும், தடுத்து விடும். கூட இருக்கிற கிரகம் நல்லது பண்ணாலும் அதை தடுத்து விட்டுரும், கெட்டது பண்ணாலும் தடுத்து விட்டுரும். அப்போ கெட்டது பண்ணுற கிரகத்தோட மாந்தி சேர்ந்துருந்தா நமக்கு நல்லது. ஏன்னா கெடுதலெல்லாம் மாந்தி லாஸ்ட் மினிட்ல கட் பண்ணி நம்மளை காப்பாற்றி விட்டுரும். நல்லது பண்ணுற கிரகத்தோட போய் சேர்ந்துன்னா நன்மை நடக்கும்பொழுது கடைசி நிமிடத்தில் அது நடக்காமல் போய்விடும். அது மாந்தி தான் பண்ணுது. அந்த மாந்தி சிவனை வழிபட்ட தலம் திருவாலங்காடு. அதுவும் பாடல் பெற்ற தலம். காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த தலம் அது. தேவார பதிகத்திலே பாடல் பெற்ற தலம் திருவாலங்காடு. திருவாலங்காடு திருத்தணிக்கும் அரக்கோணத்திற்கும் இடையிலே இருக்கிறது. திருவாலங்காடு பிட்வீன் அரக்கோணம் அண்ட் திருத்தணி. திருவாலங்காடு ரொம்ப ஏன்ஷியன்ட், அது ரொம்ப பழமையான சிவன் கோவில், மிக மிக பழமையான சிவன் கோவில். அங்க நடராஜர் ரொம்ப விசேஷம். பஞ்ச சபையில் அதுவும் ஒன்று. ரத்ன சபாபதி அங்க, பொன்னம்பலம் சிதம்பரம், வெள்ளியம்பலம் மதுரை, தாமிர சபை திருநெல்வேலி, சித்திர சபை திருக்குற்றாலம், ரத்ன சபை திருவாலங்காடு. பஞ்ச சபைகள் சிதம்பரம், மதுரை, திருநெல்வேலி, திருக்குற்றாலம், திருவாலங்காடு. அந்த திருவாலங்காடு தொண்டை நாட்டு தலம், திருத்தணி அருகிலே இருக்கிறது. திருத்தணிக்கும் அரக்கோணத்திற்கும் இடையிலே இருக்கிறது திருவாலங்காடு. அந்த தலத்திற்கு சென்று சிவபெருமானை, காளியை, மாந்தீஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள். இன்னொரு கோயில் சொல்லியிருக்கேன், திருவாழப்புத்தூர். வெத்தலை தலவிருட்சமாக இருக்கக்கூடிய தலம் திருவாழப்புத்தூர். அங்கேயும் ஈசனை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள்.